அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கல அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. கோடான கோடி அண்டங்களுக்கும் குருவே சரணம். கொட்டையூர் ராமதாஸ் அண்ணா திருவடிகளை போற்றி போற்றி. ஓம் அகஸ்தி சாய நமக. ஆத்ம வணக்கம். உலகத்தில் இருக்கும் அனைத்து சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தவர்களுக்கும், ஆண்மனே அன்பர்களுக்கும், பொதுமக்களுக்கும், என் சகோதர சகோதரிகளுக்கும், பொதுமக்களுக்கும் தயவான வணக்கம். நான் வள்ளல் பெருமா ஜீவகாருண்ய ஒழுக்கம் தான் மிக மிக முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. போன பாகத்தில் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பற்றி சிறிதளவு பார்த்தோம். பாகம் 2 இதில் நம்ம ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பற்றி பார்ப்போம். ஏன்னா மிக மிக முக்கியமான நான் வள்ளல் பெருமா சொல்லியிருக்கிறதுனால விரிவாக நம்ம ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பற்றி பார்க்குறோம். இப்போ பாகம் 2ல் பார்ப்போம். கடவுளோட அருளை ஜீவகாருண்ய ஒழுக்கத்தால் தான் பெற முடியும், வேறு எந்த வழியாலையும் பெற முடியாதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அருள்ங்கிறது கடவுளோட தயவு. அதாவது இப்போ கடவுள் தயவுனாலே ரொம்ப ரொம்ப விரிவானது. கடவுள்னாலே நமக்கு கடவுளுக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. அப்போ கடவுளோட தயவு மட்டும் எவ்வளோ பெரிதாக இருக்கும், நம்மளால் அளவிடவே முடியாது. அதேமாரி கடவுளோட தயவுங்கிறாங்க. கடவுளோட இயற்கை விளக்கம்னு சொல்கிறாங்க. ஜீவகாருண்யங்கிறது ஜீவர்களோட தயவு, ஜீவர்களோட ஆண்மை இயற்கை விளக்கம்னு சொல்கிறாங்க. எல்லா ஜீவர்களுக்குமே தயவுங்கிறது மிக மிக முக்கியமானதுங்கிறாங்க. முதல்ல ஒவ்வொரு ஜீவனுக்குமே தயவுன்னு ஒன்று இருந்தால் தான் அதாவது இப்போ புற வாழ்க்கைக்கே நம்ம சரியான இது பண்ண முடியும். ஏன்னா இப்போ தயவுங்கிறது எல்லா ஜீவர்களுக்குமே மிக மிக முக்கியமானது. அது மட்டும் ஜீவர்கள் ஆண்மை இயற்கை விளக்கம்ங்கிறாங்க. நம்ம எல்லா ஜீவனோட ஆன்மாவும் உண்மையான இயற்கை விளக்கமாக இருக்கணுங்கிறாங்க. இயற்கைனாலே அருள் ஞானம் அப்படி தான் சொல்ல முடியும். அதேமாரி ஜீவர்களோட ஆன்மா இயற்கை விளக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தயவை வைத்து தயவை பெறணும்னு சொல்கிறாங்க. இப்போ எப்படின்னா நமக்கு ஜீவகாருண்யம் செய்யும் போது நம்ம ஒரு தயவால் தான் அந்த உருக்கம் ஏற்படுது. அப்போ நம்ம ஜீவகாருண்யம் செய்யும் போது அந்த இன்னொரு ஜீவன் அதை வாங்கும் போது அவங்களுக்கும் அந்த தயவு வெளிப்படும். அதேமாரி நம்ம தயவு ஏற்படுறதான் சொல்கிறாங்க. தயவை வைத்து தயவை பெறணும்னு சொல்லிட்டு அதேமாரி விளக்கத்தை வைத்து விளக்க பெறணும். கடவுள் விளக்கத்தை கொடுத்து கடவுள் விளக்கத்தை நம்ம புரியணும். அதுக்கு மேலே நம்ம தயவாக இருக்கணும். கடவுளோட இயற்கை விளக்கம் நமக்கு கிடைக்கணும், அருளும் கிடைக்கணும், ஞானமும் கிடைக்கணும், உண்மையான தயவு இருக்கணும், பரிபூர்ணமான தயவு முழுமையாக இருக்கணும். அதேமாரி ஜீவகாருண்யத்தை வைத்து தான் அருளை பெற முடியும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் அந்த ஜீவனுக்கு தயவு வெளிப்படுது. தயவு வெளிப்படும் போது தான் கடவுளை பற்றியும் இந்த ஜீவனை பற்றியும் மற்ற ஜீவராசிகளை பற்றியும் தெரிய வரும். அதனால ஜீவகாருண்ய ஒழுக்கம் தான் அருளை பெற முடியும்னு சொல்கிறாங்க. வேறு எந்த ஒரு வழியாலையும் கண்டிப்பாக பெறவே முடியாது, இது நிச்சயம்னு சொல்கிறாங்க நான் வள்ளல் பெருமான். அருளை அதாவது அருள் வெளிப்படணும்னா அருளை நம்ம பெறணும்னா ஜீவகாருண்ய வழியால் தான் பெற முடியுங்கிறாங்க. அதை ஞான வழி சன்மார்க்கம்னு சொல்கிறாங்க. சன்மார்க்கத்தில் இல்லாதவங்கள துன்மார்க்கம்னு சொல்கிறாங்க. அதாவது என்னன்னாக்கா அவங்க சன்மார்க்கத்துக்கு எல்லோரும் வரணும் அப்படிங்கிறாங்க. ஜீவகாருண்யம் செய்யணும், ஜீவகாருண்யம் செஞ்சாலே நம்ம சன்மார்க்கத்துக்கு வந்துட்டாதான் அர்த்தம்னு சொல்கிறாங்க. அந்த ஜீவகாருண்யம் உண்மையானதாக இருக்கணும், முழுமையானதாக இருக்கணும், முழுக்க முழுக்க தயவாலே நிறைந்து இருக்கணும். அப்போ தான் நம்ம ஜீவகாருண்யம் செய்கிறதுக்கு அந்த ஜீவனுக்கும் பலன் கிடைக்கும், நம்மளுக்கும் பலன் கிடைக்கும். பலன் கிடைக்கிறத சொல்லும் போது உண்மையான தயவு வெளிப்படும், அருள் நமக்கு விளங்க ஆரம்பிக்கும். அதாவது ஜீவகாருண்யம் செய்யும் போது நமக்கு வெளிப்படும் என்ன, அறிவோ அன்போ சீக்கிரமே உடனே நமக்கு வெளிப்பட ஆரம்பிச்சிடும். ஜீவகாருண்யம் செய்யும் போது உண்மையான மெய்யறிவு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், உண்மையான அன்பு நமக்கு வெளிப்படும், அதாவது தயவு வெளிப்பட ஆரம்பிச்சிடும். அதனால உபகார சக்தி நமக்கு வரும். உபகார சக்தினாக்கா அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நன்மைன்னு சொல்கிறாங்க. உபகார சக்தினா எல்லாமே நன்மையாக உள்ளது, நல்ல சக்தின்னு சொல்கிறாங்க. உபகார சக்தி நமக்கு வர ஆரம்பிச்சிடும். உபகார சக்தி வரனால எல்லா நன்மைகளும் நமக்கே வரும். எல்லா நன்மை அதாவது என்னன்னாக்கா தயவும் ஜீவகாருண்யம் செஞ்சாலே தயவு வந்துடும். அப்போ உபகார சக்திங்கிறது விளங்க ஆரம்பிச்சிடும். அப்போ எல்லா நன்மைகளும் நமக்கு வரும்.
ஜீவகாருண்யம் ஒன்று இல்லாத போது என்ன ஆகும்னா அன்பும் அறிவும் உடனாவே மறைஞ்சிடும். அதாவது மெய்யறிவுங்கிறது உண்மையானதுனால நமக்கு வெளிப்படாது, அன்புங்கிறது வராது, தயவுங்கிறது வெளிப்படாமல் போயிடும். அதனால உபகார சக்தி விளங்காமல் போயிடும். அப்போ எல்லா தீமைகளும் நமக்கே வரும். பசி, பிணி, இச்சைன்னு சொல்லிட்டு எல்லா பிணிகளும், எல்லா ஒரு துன்பங்களும் எல்லாமே நமக்கே வந்துடும் சொல்கிறாங்க. அதனால் புண்ணியங்கிறது ஜீவகாருண்யம் ஒழுக்கம் ஒன்றே, பாவங்கிறது ஜீவகாருண்யம் இல்லாத ஒன்றேன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம எல்லாருமே ஜீவகாருண்யங்கிறது மிக மிக முக்கியம். ஜீவகாருண்யம் எல்லாருமே செய்யணும். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தால் கடவுளோட விளக்கம் நமக்கு வெளிப்படும். அதாவது ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கடவுள் விளக்கம்னு சொல்கிறாங்க. ஜீவகாருண்ய ஒழுக்கம் செய்யும் போது ஜீவகாருண்ய ஒழுக்கத்தால் நமக்கு கடவுளோட இன்பம் வெளிப்படும், கடவுளோட இன்பம் நமக்கு வரும்னு சொல்கிறாங்க. அது கடவுளோட இன்பம்னாலே பரிபூர்ணமான இன்பம், உண்மையான இன்பம்னு சொல்கிறாங்க. இந்த விளக்கத்தையும், இந்த கடவுளோட விளக்கத்தையும் கடவுளோட இன்பத்தையும் முழுமையாக பெற்றவர்களை என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஜீவமுத்தன்னு சொல்கிறாங்க. அவங்க தான் உண்மையான கடவுளோட இன்பத்தையும் விளக்கத்தையும் பெற்றுக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதனால இவங்க கடவுள் மயம் ஆயிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது என்னன்னாக்கா கடவுளை பற்றி முழுமையாக தெரிஞ்சுப்பாங்க. அப்படி இவங்களும் கடவுள் நிலைக்கு வந்துடுவாங்க. கடவுள் அதாவது மரணமில்லா பெருவாழ்வு நமக்கு வந்துடும். அதேமாரி மரணத்துங்கிறது ஒன்று நம்ம தவிர்த்திடலாம்னு சொல்கிறாங்க. அடுத்து ஜீவகாருண்ய ஒழுக்கம்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஜீவர்களுக்கெல்லாம் அதாவது என்னன்னாக்கா ஆன்ம ஒழுக்கம் ஏற்படுனா இந்த ஜீவனுக்கும் அந்த ஜீவனுக்கும், ஒரு ஜீவன் இப்போ ஏதோ ஒரு துன்பத்தால் ரொம்ப கஷ்டப்படுது, ரொம்ப இது பண்ணும் போது அந்த ஜீவனை பார்த்து இந்த ஜீவன் ரொம்ப அதாவது அதை பார்த்து ரொம்ப கஷ்டப்படும் போதோ, அதை பற்றி கவலைப்படும் போதோ இந்த ஜீவனுக்கும் அந்த ஜீவனுக்கும் ஒரு உருக்கம் ஏற்படுது. அந்த உருக்கத்தை தான் ஆன்ம உருக்கம்னு சொல்கிறாங்க. அந்த ஆன்ம உருக்கம் எல்லா ஜீவனுக்குமே வெளிப்படணும்னு சொல்கிறாங்க. அதுதான் உண்மையான தயவுங்கிறாங்க. அதனால எல்லாருமே கண்டிப்பாக, அதாவது உண்மையிலே நம்மளோட கடமை என்ன, வள்ளல் பெருமை என்னன்னு சொல்கிறாங்கன்னா எல்லாருமே ஜீவகாருண்யம் செய்யணுங்கிறாங்க. அதாவது பாகம் 2ல் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பற்றி சிறிதளவு பார்த்துருக்கோம். பாகம் 3ல் நம்ம ஜீவகாருண்யத்தை பற்றி முழுமையாக பார்ப்போம். நான் சொல்வதில் சொல்பிழை இருந்தாலோ அல்லது வார்த்தை பிழை இருந்தாலோ பெரியோர்கள் முதல் சிறியோர்கள் வரை பொறுத்தள்ள வேண்டும். அரிப்பெருஞ்சோதி அரிப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரிப்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. தயவு சிவஜோதி கும்பகோணம்.